21வது அதிகாரம் வாக்குத்தத்தத்தை நாம் வாசிக்கலாம். வாசிப்போம். கர்த்தர் தாமே உனக்கு முன்பாக போகிறவர், அவர் உன்னோடு இருப்பார், அவர் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை, நீ பயப்படவும் கலங்கமும் வேண்டாம் என்றார். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா, அல்லேலூயா. சத்தமாக கரங்களை உயர்த்தி சொல்லுங்க. அல்லேலூயா. ஆண்டவர் சொல்றார், கர்த்தர் தாமே உனக்கு முன்பாக போகிறார். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ஆண்டுடைய சமூகத்தில் இருக்கும் பொழுது ஆண்டவர் இந்த மாதத்தில் ஒரு வாக்குத்தத்தத்தை நமக்கு கொடுத்துருக்கிறார். என்ன சொல்றாருன்னா, நான் உனக்கு முன்பாக என்ன செய்வேன், போவேன்னு சொல்றார். நல்லா கவனிங்க. நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவரை முன்வைக்காம செய்கிற எந்த காரியமும் நமக்கு எதுவாக இருக்காது, ஆசீர்வாதமாக இருக்காது. அதனால்தான் இந்த வசனத்தில் அவர் சொல்லுகிறார், கர்த்தர் தாமே உனக்கு முன்பாக போவார். யாருக்கு முன்னால் போகிறாரா? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எனக்கு முன்னால் யார் இருக்கிறாரு? சத்தமாக சொல்லுங்கள். எனக்கு முன்னால் யார் இருக்கிறாரு? ஆண்டவர் இருக்கிறார். அல்லேலூயா. நம்ம ஆண்டவரை முன்வைக்கிற எல்லா காரியமும் நமக்கு ஆசீர்வாதமாக, அவர் போவதற்கு நம்ம வழி கொடுக்கணும். ராமின் சொல்லுங்களேன். அல்லேலூயா. அவர் வருகிறதுக்கும், அவர் கிரியை செய்கிறதுக்கும், அவருடைய நாமம் மகிமைப்படுகிறதுக்கும், அவருடைய சமூகம் நமக்கு முன்பாக இருப்பதற்கும் நம்ம என்ன செய்யணும், அவரை அழைக்கணும். ராமின் சொல்லுங்களேன். அல்லேலூயா. ஆண்டவர் சொல்லுகிறாரு, நான் உங்களுக்கு முன்பாக போகும் பொழுது கோணலானவைகளை எப்படி மாறும், சபையாக மாறும். நம்ம முதல்ல எல்லா காரியத்திலையும் நல்லா கவனிங்க. ஆண்டவரை முன் வச்சு நம்ம நடக்கும் பொழுது தான் நமக்கு முன்பாக இருக்கிற தடைகளை அவர் உடைப்பார். ராமின் சொல்லுங்களேன். பழைய ஏற்பாட்டின் காலத்திலேயே இந்த வாக்குத்தத்தத்தை அருமையான யோசுவாவோடு கூட மோசே சொன்ன பிறகு, யோசுவாவில் இன்றைக்கு நடந்த எல்லா காரியத்திலும் பாருங்க, அவங்க எரிகோ கோட்டை முன்னால் வருது. முதலாவது உடன்படிக்கை பெட்டி சுமக்கிற ஆசாரியர்கள், பிற்பாடு பூரிகை ஊதுகிறவர், எக்காலம் ஊதுகிறவர்கள், அதுக்கு பின்னால் தான் யார், ஜனங்க. ராமின் சொல்லுங்களேன். முதல்ல எதை வைக்கிறா, உடன்படிக்கை பெட்டி. ராமின் சொல்லுங்களேன். அல்லேலூயா. அந்த உடன்படிக்கை பெட்டியை கொண்டு முதல்ல ஆண்டுடைய பெட்டி போகணும், அதுக்கப்புறம் எக்காலம் ஊதுறவங்க போகணும், அதுக்கப்புறம் ஜனங்க போகணும். ராமின் சொல்லுங்களேன். அவருக்கு தெரியும், கர்த்தர் முன்னால் போனால் தான் இந்த மதில் சுவரெல்லாம் என்ன செய்யும், இடிந்து விழும். ராமின் சொல்லுங்களேன். அல்லேலூயா. பிற்பாடு ஒரு பிரயாயர்த்து இன்றைக்கு ஓடுகிற ஒரு நதி ஓடுகிறது. உடனே அவர் யோசிக்கிறாரு, முதல்ல உடன்படிக்கை பெட்டி. அல்லேலூயா. உடன்படிக்கை பெட்டியை சுமக்கிற ஆசாரியுடைய உள்ளங்கால் பட்ட உடனே யோர்தான் ஒரு குவியலா நினைச்சான். ராமின் சொல்லுங்களா. இந்த காரியத்தை அவர் நினைவில் வைக்கிறார். எங்கே போனாலும் ஆண்டவரை முன் வைக்கிறார். ராமின் சொல்லுங்களா. அல்லேலூயா. சத்தமாய் சொல்லுங்களா. நம்முடைய வாழ்க்கையிலையும் எந்த ஒரு காரியத்தை செய்யணும்னாலும் நம்ம ஆண்டவரை முன் வச்சு செய்யணும். அப்படி செய்யும் பொழுது நம்முடைய ஆண்டவர் நம்முடைய பாதைகள்லாம் நெய்யாய் பொழிய பண்ணுவார். ராமின் சொல்லுங்களேன். உன் வழிகளை அவர் செவ்வைப்படுத்துவார், உன் வாசல்களை அவர் நிலப்படுத்துவார். உனக்கு முன்பாக அவர் போகும் பொழுது தான் நமக்கு முன்பாக இருக்கிற தடைகளெல்லாம் ஆண்டவர் என்ன செய்வார், உடைப்பார். அதுக்கப்புறம் சொல்லார், அவர் உன்னோடு கூட இருப்பார். அல்லேலூயா. உன் கூட போறவர் எங்கே இருக்கிறாரு, யார் கூட இருக்கிறாரு? சத்தமாக சொல்லுங்களேன். பக்கத்தில் சொல்லுங்க, உன் கூட கர்த்தர் இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? யோசுவா பார்த்து சொல்லார், உன்னோடு கூட ஆண்டவர் இருப்பார். ஒரு ஊர்ஜிகமாக சொல்றார். ஏன் இருப்பார்னா, வசனம் சொல்லுகிறது, யோசுவாவோ என்றால் ஆசரிப்பு கூடாரத்தை விட்டு பிரியாது இருந்தான். ராமின் சொல்லுங்களேன். ஏன் ஆசரிப்பு கூடாரத்தில் இருந்தானா, ஆசரிப்பு கூடாரத்தில் அவரோட பிரச்சனை இருந்துச்சு. ராமின் சொல்லுங்களேன். அந்த யோசுவா ஊழியக்கார் கூடவே இருக்கிறான், மோசையோடுவே இருந்தான். அல்லேலூயா. மோசேவுக்கு செய்ய வேண்டிய பனிமுட்டு வேலைகள், மோசேயை சொல்லுகிற எல்லாம் அவன் ஒரு வாலிப பிள்ளையாக இருந்தாலும், அல்லேலூயா, அவன் ஒரு வாலிப மகனாக இருந்தாலும் எல்லா காரியத்திலும் ஆசரிப்பு கூடாரத்துக்குள்ளே இருப்பான். மோசே செய்கிற எல்லா வேலையும் செய்வான். ராமின் சொல்லுங்களேன். இப்படி அவன் இருந்தபடினால தான் அடுத்த ஊழியத்தை கர்த்தர் யாருக்கு கொடுத்தாரு, யோசுவாவுக்கு கொடுத்தாரு. ராமின் சொல்லுங்களேன். நான் சொல்லுகிறேன், சபையில் இணைந்திருக்கிறவர்களோடு கர்த்தர் இருப்பான். ராமின் சொல்லுங்களேன். ஊழியத்தில் இணைந்திருக்கிறவர்களோடு கர்த்தர் இருப்பார். அல்லேலூயா. ஊழியக்காருடைய வார்த்தைக்கும் கர்த்தருடைய வார்த்தைக்கும் செவி கொடுக்கிறவர்களோடு
அதனால தான் மோசே சொல்றாரு, கர்த்தர் உன்னோடு கூட இருப்பார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இந்த நிறைய நேரத்தில் கர்த்தர் சில நேரம் நம்ம கூட இருக்கிறது இல்லை. ஒரு வசனம் சொல்லு, நீங்கள் கர்த்தரோடு இருந்தால் அவர் உங்களோடு இருப்பார், அவரை விட்டு விடுவீர்களானால் அவர் உங்களை விட்டு விடுவார். சிம்பிள். ஆண்டவரோடு நம்ம இருந்தோன்னா நம்ம ஆண்டவர் நம்ம கூட இருப்பார். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ஆண்டவரோடு எப்படி இருக்க முடியும்? கர்த்தர் நம்ம கூட இருக்கணும். நம்ம என்ன செய்யணும்? நல்லா கவனிங்க. அல்லேலூயா. வசனம் சொல்லுகிறது, யோசேப்போடு கர்த்தர் இருந்தாராம், அவன் காரிய சித்தி உள்ளவனாக இருந்தான். மோசையோடு கர்த்தர், ஆண்டவர் சொல்ல, மோசையோடு இருந்தது போல உன்னோடு இருப்பேன். அல்லேலூயா. ஆண்டவர் என்ன சொல்ல, நான் மோசையோடு இருந்தது போல உன்னோடு கூடவே இருப்பேன். நல்லா கவனிங்க. என் கூட யார் இருக்கிறா? சர்வ வல்லவர் இருக்கிறார். அல்லேலூயா. சத்தமாய் சொல்லுங்களேன். அவர் முன்னால் போவார், உன் கூடவே அவர் இருப்பாராம். அவர் என்ன சொல்றார்? நான் உனக்கு முன்பாக போகிறது மாத்திரம் இல்லை, உன் கூடவே இருக்கிறேன். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இந்த மாதம் கர்த்தர் உங்கள் கூட தான் இருக்கிறேன், உங்களை கைவிடவே மாட்டார். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. சத்தமாய் சொல்லுங்களேன். உன் கூட இருக்கிறவர் சாதாரணமானவர் அல்ல, அவர் சர்வ வல்லவர். அல்லேலூயா. சத்தமாய் சொல்லுங்களேன். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்றார், உங்கள் கூட கர்த்தர் இருக்கிறார். அல்லேலூயா. எப்போ இருப்பார்னா நீங்கள் கூடாரத்தில் இருக்கணும். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. நிறைய பேர் கூடாரத்தில் என்ன செய்யறதில்ல? இருக்கிறதில்ல. ஆண்டவர் சொல்ல, உம்முடைய கூடாரத்தில் சமாதானம் கொண்டிருக்க காண்பீர் சொல்றார். ஆண்டவர் சொல்லுகிறது போல இந்த கூடாரத்தில், ஆண்டுடைய வீட்டில், அவருடைய சமூகத்தில் நிலைத்திருக்களோடு தான் கர்த்தர் என்ன செய்வார்? இருப்பார். ஆண்டவர் சொல்றார், ஒருவன் என்னிலும் என் வார்த்தை அவனிலும் நிலைத்திருந்தால் அவன் என்ன செய்வான்? மிகுந்த கனி கொடுப்பான். நம்ம ஆண்டவர் நம்ம கூட இருந்தால் தான் நம்ம கனி கொடுக்கறலா இருப்போம். அல்லேலூயா. ஆண்டவர் நம்ம கூட இருந்தால் தான் நம்ம பலன் கொடுக்கறலா இருப்போம். ஆண்டவர் நம்ம கூட இருந்தால் தான் வசனம் சொல்லுகிறது, ஈசாக்கு துறவை தோன்றாரு, தோன்ற இடத்துலலாம் ஏன் தண்ணி வருது? அல்லேலூயா. ஏன் தண்ணி வருது? கர்த்தர் கூட இருந்தார். அல்லேலூயா. சத்தமாக சொல்லுங்களேன். ஏன் நம்ம ஜெபமானா சுகமாகுது? அல்லேலூயா. ஏன் நம்ம போனால் பேய் ஆடுது? ஏன் ஆண்டவர் இன்றைக்கு நம்ம போகிற இடத்துலலாம் தேவன் சமாதானத்தை கொடுக்குறாருன்னா நம்மளால கிடையாது, என் கூட ஆண்டவர் இருக்கிறது நான். அல்லேலூயா. சத்தமாய் சொல்லுங்களேன். அல்லேலூயா. நல்லா கவனிங்க. ஈசாக்கு துறவை தோண்டும் போது தூர்த்து போடுறாங்க, மறுபடியும் போய் இன்னொரு துறவை தோன்றாரு, என்ன வருது? ஏன் தண்ணி வந்துச்சு? ஆண்டவர் கூட இருந்தார்னா நீ செய்வதெல்லாம் வாய்க்கும். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. சத்தமாய் சொல்லுங்களேன். ஆண்டவர் கூட இருந்தார்னா. அதனால தான் யோசுவா ஒரு யுத்தத்துக்கு போகிறாரு. யுத்தத்துக்கு பொழுது சாஞ்சிச்சுன்னா யுத்தம் என்ன செய்யணும்? முடிச்சுட்டு ஜெயம் வருகிற நேரத்தில் பொழுது சாய போகிறது. உடனே சொல்கிறாரு, சூரியனை பார்த்து நீ எங்கே இரு, அங்கேயே தரித்து நில்லு. ஒரு சூரியனுக்கு கட்டளை இட முடியுமா? அல்லேலூயா. ஒரு இயற்கையை ஒருத்தனால கண்ட்ரோல் பண்ணுமா? ஒரு காற்று அடிக்குது, நில்லு அப்படின்னா அந்த காற்று நின்றுமா? அல்லேலூயா. அப்படி நிற்கிற அளவுக்கு யாருக்குன்னா அந்த அளவுக்கு விசுவாசம் இருக்கா? அல்லேலூயா. சத்தமாக சொல்லுங்களேன். ஆனால் இவன் சூரியனை நிறுத்துறான், சந்திரனை நிறுத்துறான். ஏன்? அவனுக்கு தெரியும் கர்த்தர் என் கூட இருக்கிறான், நான் சொன்னால் அவர் கேட்பார். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. இன்னைக்கு ஒரு பாட்டு பாடுற, அவர் நான் ஜெபிக்க ஜெபிக்க அவர் தலை அசைப்பார். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். என் கூட கர்த்தர் இருந்தார்னா என்னுடைய விருப்பங்கள் ஏக்கங்கள் எல்லாம் அவர் நிறைவேற்றுவார். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. நல்லா சொல்ல. ஆண்டவர் சொல்ல, நீங்கள் கர்த்தரோடு இருந்தால் தான் அவர் உங்களோடு இருப்பார். நல்லா கவனிங்க. நீங்கள் கர்த்தரோடு கூட இருக்கணும், ஜெபத்தில் இருக்கணும், அவருடைய வார்த்தையில் இருக்கணும், அவருடைய பிரமாணத்தில் இருக்கணும், உடன்படிக்கையில் இருக்கணும். அல்லேலூயா. உபவாசத்தில் நம்ம நிலைத்து இருக்கணும். ஜெபிக்காதவர்களோடு கர்த்தர் என்ன செய்யறதில்ல? இருக்கிறதில்ல. சபைக்கு வராதவர்களோடு இருக்கிற, ஆலோசனை கேட்காதவர்களோடு கர்த்தர் என்ன செய்யறதில்ல? பாவம் செய்கிறவர்களோடு கர்த்தர் ஒரு நாளும், ஏமாத்துறவர்களோடு கர்த்தர் என்ன செய்யறதில்ல? களவு செய்கிறவர்கள், பச்சாரம் செய்கிறவர்கள், வேசித்தனம் செய்கிறவர்கள், இன்றைக்கு மாயமால வேஷம் போடுகிறவர்கள், அல்லேலூயா, அவங்க நினைக்கிறாங்க நம்ம எல்லாரையும் ஏமாத்திட்டோம். இல்லை, நம்ம நம்மளே ஏமாத்திக்கிறோம். அல்லேலூயா. கர்த்தர் யாரோடு இருக்கிறது இல்லை? அவருக்கு பிரியமில்லாதவர்களோடு அவர் என்ன செய்யறதில்ல? இருப்பதில்லை. யாரோடு இருக்கிறார்? உடன்படிக்கையில் நிலைத்திருக்கிறவர்களோடு. நல்லா கவனிங்க. ஆசரிப்பு கூடாரத்தில் நிலைத்திருக்கிறவர்கள், ஊழியக்காரர்களோடு கூட இணைந்திருக்கிறவர்கள், ஊழியக்காரர்களோடு கூட நடக்கிறவர்கள், அவருடைய ஆலோசனைகளுக்கு செவி கொடுக்கிறவர்கள், அவர்களை கனப்படுத்த விரும்புகிறவர்களுக்கு கர்த்தர் இருக்கிறார். மோசையோடு இவன் இருக்கிறான். அல்லேலூயா.
மோசேக்கு பிள்ளைங்க இருக்கிறாங்க, அந்த பிள்ளைகள் கூட அந்த ஊழியம் போல. யாருக்கு ஊழியத்தை கொடுக்குறாரு சொல்லுங்களேன்? யாருக்கு கொடுத்தாரு? ஏன்னா யோசுவா மோசையோடு ஆசரிப்பு கூடாரத்தோடு கர்த்தரோடு இருந்ததுனால தான் அடுத்த இந்த கனமான இவ்வளவு லட்சக்கணக்கான ஜனங்களை வழி நடத்தணும். இந்த கனத்தை ஆண்டவர் யோசுவாவை கொடுக்குறார். ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. சத்தமாய் சொல்லுங்களேன். நான் விசுவாசிக்கிறேன், நீங்கள் கர்த்தரோடு இருந்தீங்கன்னா தான் உங்களோடு இருப்பேன். அவரை விட்டுட்டிங்கன்னா நான் சொல்லுகிறேன், அவரும் நம்மளை என்ன செஞ்சிருவாராம்? விட்டுடுவாராம். நான் சொல்லுகிறேன், உலகத்தில் ரொம்ப இன்றைக்கு பரிதபிக்கப்பட்ட ஒரு நிலை எது தெரியுங்களா? ஆண்டவரால் கைவிடப்படுறது. எது ரொம்ப பரிதாபமான நிலை? நான் ஏழையாக வாழ்கிறதோ, சோறு இல்லாததோ, பட்னியாக வாழ்கிறதோ, ஒருவேளை பிரச்சனை வரும், போராட்டத்தில் கடனில் சிக்கி வாழ்றதோ பரிதாபமான நிலையில் ஒரு நிமிஷத்தில் கர்த்தர் மாற்றிடுவார். முடியுமா? அல்லேலூயா. இன்னைக்கு நைட்டு சிறையில் இருக்கிறான், நாளைக்கு நைட்டு அதிகாரியாக இருக்கிறான். மாற்ற முடியுமா? இன்னைக்கு நைட்டு வரலாம் கைதி யாரு? யோசேப்பு. இன்னைக்கு நைட்டு வரலாம், காலையில் பொழுது வந்தோன்னு ராஜா இடத்துல திரும்ப நிற்கிறான். ஒரு இரவு சிறைச்சாலையின் உணவு மாறி ராஜாக்களுடைய உணவாக மாறிச்சு. ஒரு இரவு சிறைச்சாலையின் வஸ்திரம் மாறி ராஜாவின் வஸ்திரமாய் மாறினது. ஒரே ஒரு இரவு சிறைச்சாலையின் கூட்டத்தின் மடிவில் இருந்தவன் ராஜாக்கு முன்பாக இருந்தான். ராமின் சொல்லுங்களேன். ஒரு இரவு அதிகாரத்துக்கு உட்பட்டவனாய் வாழ்ந்தவன் அதிகாரியாக மாறினான். அவரால் இந்த ஒரு நிமிஷத்தில் உன் வாழ்க்கை எல்லாத்தையும் தலைகீழாக மாற்ற முடியும். ராமின் சொல்லுங்களேன். ஆனால் அவரால் கைவிடப்படுகிறது தான் ரொம்ப பரிதபிக்கப்பட்டு. நம்ம நினைக்கலாம் ஆண்டவர் மாற்றல, ஒரே நிமிஷத்தில் ஆண்டவர் மாற்றிடுவார். ஆனால் அவரால் கைவிடப்படுகிற நிலைமைக்கு நம்ம போகக்கூடாது. ஆண்டவர் சொல்ல, அவரை விட்டுட்டு என்ன செய்யக்கூடாது? போயிடக்கூடாது. அல்லேலூயா. சத்தமாய் ஒருத்தர் இந்த உலகத்தில் பணம் இருக்கிறவன் சந்தோஷமாக இருக்கிறானா? எத்தனையோ பேர் பணம் படித்தவன் இருக்கிறான், நகை வச்சிருக்க இருக்கிறான், வீடு வாசல் நிம்மதியாக, அவனெல்லாம் போய் நீங்கள் கேட்டு பாருங்கள். அல்லேலூயா. இயேசு இருக்கிற இடத்துல தான் சமாதானம் இருக்கும். இயேசு இருக்கிற ஒரு வீட்டில் தான் சந்தோஷம் இருக்கும். இயேசு கூட இருக்கிறவங்கள தான் பரலோகத்துக்கு கர்த்தர் கொண்டு போவார். உங்கள் விருப்பம் என்ன மாறனா? உண்மையான தந்தை பாடுறார், உம்மோடு இருப்பது தான் என் உள்ளத்தின் வாஞ்சை. ரமின் சொல்லுங்களேன். எத்தனை பேர் சொல்லுவீங்க, ஆண்டவரே நான் உம்மோடு இருக்கணும்ப்பா? நிறைய பேர் விட்டுறாங்க, பணத்துக்காக, வேலைக்காக, உலகத்திற்காக, தூக்கத்துக்காக. நிறைய இன்னைக்கு நடத்துகிறாங்க. தூக்கத்தை முன் வச்சு சபைக்கு வராதவங்க என்ன செய்கிறாங்க? இருக்கிறாங்க. தூக்கத்தை முன் வச்சு தேவனை விட்டுறவங்க ஆண்டவர் தட்டி எழுப்புவார், அவரை தட்டி குத்து தூங்க வைக்கிற நிறைய பேர் என்ன செய்கிறாங்க? இருக்கிறாங்க. சொல்லுகிறேன், ஆண்டவர் இன்றைக்கு உங்களை பார்த்து சொல்ல, நீங்கள் கர்த்தரோடு இருக்க பழகி கொள்ளணும். ராமின் சொல்லுங்களேன். அல்லேலூயா. சத்தமாய் சொல்லுங்களேன். சில பேருக்கு ஒரு 10 நிமிஷம் ஃபோன் சுவிட்ச் ஆஃப் ஆகிட்டு சார்ஜ் இல்லாதவங்க ஒரு மாதிரி படப்பட்டுன்னு இருப்பாங்க, தேடினே இருப்பாங்க, எங்கே சார்ஜ் எங்கே சார்ஜ், சுவிட்ச் ஆஃப் ஆகிடுச்சு. அல்லேலூயா. ஆனால் 5 நாள் ஜெபம் பண்ணலனாலும் என்ன இருக்காது? வெசனமே இருக்காது. பைபிள் படிக்கலனாலும், ஆனால் ஃபோனில் சார்ஜ் இல்லைன்னா மாத்திரம் என்ன படப்படன்னு இருக்கும். அல்லேலூயா. நான் சொல்லுகிறேன், நீங்கள் கர்த்தரோடு இருந்தால் தான் நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போல இருக்கு. அதனால தான் யோசுவா பார்த்து சொல்கிறார், கர்த்தர் உன்னோடு கூட இருப்பா. ரமின் சொல்லுங்களேன். அல்லேலூயா. சத்தமாக சொல்லுங்களேன். நான் சொல்லுகிறேன், ஆண்டவர் உங்களோடு இருப்பார். உங்களால் ஆண்டவரால் செய்யக்கூடாத அற்புதம் ஒன்றும் இல்லை. அல்லேலூயா. ஆண்டவர் நினச்சார்னா ஒரு செகண்டில் எல்லாத்தையும் மாற்ற முடியும். நீங்கள் செய்ய வேண்டியது அவரை பிடிச்சிக்கணும். உங்கள் கூட இருக்க என்னை பழக்குவீங்கப்பா. அல்லேலூயா. அல்லேலூயா. ஜெபிக்க எனக்கு கற்றுக் கொடுங்கப்பா. வேதத்தை வாசிக்க எனக்கு கற்றுக் கொடுங்க. பாட எனக்கு கற்றுக் கொடுங்க. அல்லேலூயா. ஊழியம் செய்ய எனக்கு என்ன செய்யுங்க? கற்றுக் கொடுங்க. கீழ்ப்படி எனக்கு என்ன செய்யுங்க? நீங்கள் ஜெபத்தில் கேட்கணும் இதெல்லாம். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். இப்படி நீங்கள் அவரோடு கூட இருக்க வசனம் சொல். எம்மா ஒரு சீஷர்கள் ஆண்டவரோடு நடக்கிறாங்களா, அவங்க இருதயம் எரிஞ்சிட்டே இருக்கான். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. சத்தமாய் சொல்லுங்களேன். நீ அவரோடு நடந்தனா உன்னை கர்த்தர் அக்கினியாய் மாற்றுவா. அவர் கூட இருக்க நம்ம கற்றுக்கொள்ளணும். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். இருக்கிறது கஷ்டம்தான், ஆனாலும் அதில் நம்மளுக்கு ஆசீர்வாதத்தை கர்த்தர் வச்சு. அதனால யோசுவா பார்த்த கர்த்தர் உன்னோடு கூட இருப்பார். நம்ம கூட யார் இருக்கிறாரு? கர்த்தர் இருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. சத்தமாக சொல்லுங்களேன். என் கூட யார் இருக்கிறாரு? அவர் இருந்தார்னா உன்னை கைவிடவே மாட்டாராம். யோசுவா பார்த்து, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. நீ பயப்படாத. நீ கலங்கவும் தேவையில்லை, பயப்படவும் தேவையில்லை. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. சத்தமாய் சொல்லுங்களேன். அவர் கடந்து போகையில் ஆசீர்வாதங்கள். ஒரே ஒரு வசனத்தை மாஸ்திரம் வாசித்து நான் முடிக்கிறேன்.
மத்திய எழுதின சுவிசேஷம் 4வது அதிகாரத்தை திருப்பிக்கொள்ள, சீக்கிரமா திருப்புங்க. 4வது அதிகாரம் 17வது வசனம் 18வது வசனத்தை வாசிக்கலாம். அது முதல் இயேசு மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமாக இருக்கிறது என்று பிரசங்கிக்க தொடங்கினார். இயேசு கலிலேயாவின் கடற்கரை ஓரமாய் கடந்து என்ன செய்யலையா நடந்து போகையில் மீன் பிடிக்கிறவர்களை 2 சகோதரனாகிய பேதுரு எனப்பட்ட சீமனும் போட்டு கொண்டிருக்கிற பொழுது அவர்களை கண்டு, எனக்கு பின்னே வாருங்கள், நான் மனுஷனை பிடிக்கிறவன் என்ன செய்ய. அல்லேலூயா. அவ்வழியா இயேசு போகிறாரு. 2 சீஷர்கள் இருக்கிறாங்க. அல்லேலூயா. வசனம் சொல்லுகிற, அவர் நடந்து போகையில், ராமின் சொல்லுங்களேன். அல்லேலூயா. நான் சொல்லுகிறேன், அவர் உங்களுக்கு முன்னால் போனார்னா உங்கள் தலையேற்றியே மாற்றிடுவார். ராமின் சொல்லுங்களேன். இவங்க மீன் பிடிக்கிறது தான் தொழில். இரவு முழுவதும் பிரயாசப்பட்டு மீனை பிடிச்சது மாத்திரால அதை கொண்டு வந்து கரையில் வியாபாரம் பண்ணி அதில் வருகிற பணத்தினால தான் தன் வயிற்றை பசியை ஆற்றிக்கொள்ளுகிறவர்கள். வசனம் சொல்லுது, இயேசு முன்னால் போகிறார். ராமின் சொல்லுங்களேன். அல்லேலூயா. நான் சொல்லுகிறேன், ஏன் ஆண்டவர் முன்னால் போனால் உன் தலையேற்றே மாறிடும். சத்தமாக சொல்லுங்களேன். பக்கத்தில் சொல்லுங்கள், கர்த்தர் உன் முன்னால் போனார்னா உன் தலையெழுத்து இல்லை, உன் எதிர்காலத்தையே கர்த்தர் மாற்றிடும். ராமின் சொல்லுங்களேன். இதுவரையில் மீன் பிடிக்கிறவங்க அவர் அவ்வழியாய் நடந்து போகிறாரு. அல்லேலூயா. மீன் பிடிக்கிற 2 பேரை பிடிச்சுன்னு இருக்கிறாங்க. அவரில் பார்த்து ஆண்டவர் சொன்ன, எனக்கு பின்னே வாங்க. நல்லா கவனிங்க, இதுதான் வசனம். எனக்கு பின்னே வாருங்க. உங்களை நான் அவர் முன்னால் போனார்னா நீ பின்னால் போனா உன் தலையத்தை கர்த்தர் மாற்றிடும். ஒரு மீன் சொல்லுங்களேன். அவர் சொல்ல, இதுவரையில் உன் வேலை மீன் பிடிக்கிற வேலை, இதுக்கப்புறம் நீ மனுஷனை பிடிப்ப. ஒரு மீன் சொல்லுங்களேன். நான் சொல்லுங்கிறேன், இயேசுவுக்கு பின்னால் போயிட்டீங்கன்னா உங்கள் வாழ்க்கையை கர்த்தர் மாற்றிடுவார். ஒரு மீன் சொல்லுங்களேன். அல்லேலூயா. சத்தமாய் சொல்லுங்களேன். அல்லேலூயா. இயேசுவுக்கு பின்னால் போயிட்டேன்னா நம்முடைய வாழ்க்கையை கர்த்தர் என்ன செஞ்சிருவார்? மாற்றுவார். ஆண்டவர் அதனால தான் சொல்கிறார், நான் உங்களுக்கு முன்பாக போகிறேன். இவர் சொல்கிறார், எனக்கு பின்னே வாருங்க, உங்களை நான் உயர்த்துவேன்னு சொல்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. எத்தனை பேர் நம்புறீங்க? நான் சொல்லுகிறேன், இயேசுவுக்கு பின்னால் போகிறவங்க தான் உண்மையான சீஷர்கள். அல்லேலூயா. அவர்களுக்கு ஒரு வாக்குத்தத்தத்தையோடு சொல்கிறார், எனக்கு பின்னே வாருங்கள், உங்களை நான் மனுஷனை பிடிக்கிறவெல்லாம் மாற்றேன். அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேர் விசுவாசிங்க? அவர் முன்னால் போனார்னா நான் பின்னால் போவேன். அல்லேலூயா. சத்தமாக சொல்லுங்களேன். அவர் எனக்கு முன்னால் என்ன செய்யணும்? போகணும். சத்தமாக சொல்லுங்க. எனக்கு முன்னால் கர்த்தர் போகணும். எனக்கு முன்னால் யார் போகணும்? கர்த்தர் போனால் தான் ஆசீர்வாதம். அல்லேலூயா. சத்தமாக சொல்லுங்களேன். உனக்கு முன்னால் யார் போகணும்? கர்த்தர் போனார். நான் உன்னை ஆண்டவர் சொல்லார், உன்னை மனுஷனை பிடிக்கிறவனா. நீ இன்னைக்கு எதை பிடிச்சிட்டு இருக்கிறேன்னு தெரில. ஆண்டவர் சொல்லார், அதை விட்டுட்டு அவர்கள் விலையை பின்னி கொண்டு இருந்தாங்களாம். வசனம் சொல்லுகிறது, தொடர்ந்து வாசிங்களா. உடனே அவர்கள் இயேசுவுக்கு வாசிப்போம் என்ன பண்ணிட்டாங்களா? வலைகளை விட்டு. ராமின் சொல்லுங்களா. அல்லேலூயா. சத்தமாக சொல்லுங்களா. அல்லேலூயா. பக்கத்தில் கை கொடுத்து சொல்லுங்க, உன்னை பிடிச்சிருக்கிற வலையை விட்டுட்டு அவருக்கு பின்னால் வா. அல்லேலூயா. நீங்கள் நிறைய பேரை பிடிச்சி வச்சுன்னு இருக்குது. தூக்கம் என்ற வேலை பிடிச்சின்னு இருக்குது, ஃபோன் என்ற வேலை பிடிச்சின்னு இருக்குது, வேலை என்ற வேலை பிடிச்சின்னு இருக்குது, பணம் என்ற வேலை பிடிச்சின்னு இருக்குது. அல்லேலூயா. சண்டை என்ற வேலை பிடிச்சிருக்குது. அல்லேலூயா. அதை விட்டுட்டு, வசனம் சொல்லும், உடனே அதை விட்டுட்டு அவருக்கு பின்னால் வந்துட்டாங்க. ராமின் சொல்லுங்களேன். அல்லேலூயா. அவரை பின் செல்வதற்கு எதெல்லாம் வேலை போல உன் காலை சிக்கிட்டு இருக்கோ அதெல்லாம் விட்டுரு. ஆண்டவர் சொல்றார், அவர் முன்னால் போனார்னா நீ பின்னால் போ. ராமின் சொல்லுங்களேன். சில நேரம் சில பேர் முன்னால் நடக்கூட்டு அங்கேயே உட்காந்துருக்கு. ஏசு பாட்டுன்னு போயின்னுக்கிறாரு. நம்ம எங்கே இருக்கிறோம்? அங்கேயே தாங்கிறோம். அவர் திரும்பி பார்த்தா, எங்கடா இருக்கிற? இப்போ தான்டா பின்னால் வர சொன்னேன். பார்த்தா தூரத்தில் இருக்க. ஆண்டவரே என்ன பண்ணீங்கப்பா, நம்ம நீ திருப்பி நடக்கிறது, விழுந்து விழுந்து ஏஞ்சிக்கிறது கிறிஸ்தவ வாழ்க்கையில். தொடர்ந்து பின் சென்று அவருடைய சித்தத்தை செய்வது தான் கிறிஸ்தவ வாழ்க்கை. ராமின் சொல்லுங்களேன். அல்லேலூயா. சத்தமாக சொல்லுங்களேன். ஆண்டவர் சொல்லார், உன் வேலைகளை விட்டுட்டு அவருக்கு பின்னால் வா. ராமின் சொல்லுங்களேன். அப்போ தான் அவர் உனக்கு முன்பாக சென்று கோணலானவைகளை கரடானவைகளை கர்த்தர் சமமாக்கி உன்னோடு கூட இருந்து கர்த்தர் செய்ய போகிற காரியம் மகிமையாக இருக்கும் என்று சொல்லி
ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். கரங்களை தட்டி கர்த்தரை உயர்த்துவோம். நம் கண்களை மூடி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தி கர்த்தர் இன்றைக்கு விசேஷமாய் ஆண்கள் வாரத்தை தேவன் மகிமையாய் நடத்தி தந்தார். தேவன் கிருபையாய் நடத்தி தந்தார்.